வாட்ஸ்அப் எவ்ரிவன், வெல்கம் பேக் டு தி சேனல். இன்னைக்கு நம்ம ஒரு வெறித்தனமான விஷயத்த பண்ண போறோம். அனிமே ஹிஸ்டரியிலேயே ரெண்டு மோஸ்ட் broken கேரக்டர் எடுத்து அவங்களோட மோஸ்ட் பவர்ஃபுல் வெர்ஷனை மோத விட போறோம். நம்ம பேச போறது ட்ரூ டிராகன் ரிமுரு வித் CL at maximum evolution versus completely unsealed Wangling at full power. இது ஜஸ்ட் ஒரு ஃபைட் மட்டும் இல்ல, இது ஒரு காஸ்மிக் கிளாஷ், ரியாலிட்டியாவே மாத்தி எழுதக்கூடிய ஒரு பேட்டில். வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஃபர்ஸ்ட் ரிமுருவை பத்தி பார்ப்போம். வெப் நாவல் எண்ட்ல இருக்கிற அப்சல்யூட் பீக் வெர்ஷன் இது. ரிமுருவோட ஸ்ட்ராங்கஸ்ட் ஃபார்ம் எப்படி இருக்கும் தெரியுமா? அவன் ஒரு ட்ரூ டிராகன் காட், டீமன் லார்ட் லெவல்லாம் இல்ல, அதையும் தாண்டி போயாச்சு. வாய்ட் காட் அசதோத் வீல்டர் இவன். CL கூட சேர்ந்து இது அல்டிமேட் ஸ்கில்லை விட வேற லெவலுக்கு போயிருக்கும். இவன் கிட்ட இமேஜினரி ஸ்பேஸ் இருக்கு, அதுக்குள்ள லிட்டரலா இன்ஃபைனைட் யூனிவர்சஸ் அண்ட் டைமென்ஷன்ஸ் வச்சிருக்கான். ஸ்பேஸ் டைம் மேனிபுலேஷன் இவனை ஒண்ணுமே பண்ண முடியாது. டெர்னல் எனர்ஜி மாஸ்டர் இவன். புது யூனிவர்ஸை கிரியேட் பண்ற பவர் அதுல இருக்கு. CL இருக்கிறதால இன்ஃபைனைட் டைம் லைன்ஸ்ல நடக்கிற விஷயத்த ஒரே டைம்ல ப்ராசஸ் பண்ணுவான். ஆனா முக்கியமா ஒண்ணு தெரிஞ்சுக்கோங்க, ரிமுரு யூனிவர்ஸை டெஸ்ட்ராய் மட்டும் பண்ண மாட்டான், அதை அப்படியே ரீக்ரியேட்டும் பண்ணுவான். யூகி கூட ஃபைட் பண்ணும்போது யூனிவர்ஸே டெஸ்ட்ராய் ஆன அப்புறமும் சர்வை பண்ணி டெர்னல் யூஸ் பண்ணி எல்லாத்தையுமே திரும்ப கொண்டு வந்தான். சிம்பிளா சொல்லணும்னா இந்த வெர்ஷன் ஆஃப் ரிமுரு ஒரு மல்டிவர்சல் காட். அவனால எதுவா வேணாலும் ஆக முடியும், எந்த த்ரெட்டையும் CLோட ஹெல்ப்போட சமாளிக்க முடியும். இப்ப நம்ம வேங்லின் பக்கம் போலாம். ஜீரோ லிமிட்டர்ஸ், ஜீரோ சீல்ஸ், கம்ப்ளீட்லி ஃபுல் பவர். பக்கிள் அப் கைஸ், இது வேற லெவல் மேட்னஸ். வேங்லிங் ஃபுல்லி அன்லீஷ் ஆனா லிமிட்லெஸ் ஸ்பிரிச்சுவல் பவர். இவன் பவர் ஹைலாம் இல்ல, லிட்டரலி இன்ஃபைனைட் அண்ட் எப்பயுமே இன்க்ரீஸ் ஆகிட்டே தான் இருக்கும். அதாவது அப்சல்யூட் ரியாலிட்டி வர்ப்பர். அவன் நினைச்சாலே ரியாலிட்டி மாறி போயிடும். ட்ரூ இம்மார்டல், இவனை கொல்ல முடியாது, எரேஸும் பண்ண முடியாது. ஆம்னிபொட்டன்ட், இவனோட கான்சியஸ்னஸ் யூனிவர்ஸ் ஃபுல்லாவே இருக்கும். வேங்லிங் கிட்ட பயங்கரமான விஷயம் என்ன தெரியுமா? இவன் பிறக்கும் போது அவ்வளவு பவர். ஈவன் யூனிவர்ஸாலேயே இவனோட பவரை கண்டெயின் பண்ண முடியல. அவனோட பேரண்ட்ஸ் CL கிரியேட் பண்ணது அவனை ட்ரெயின் பண்ண இல்ல. ரியாலிட்டி இவன் கையில டெஸ்ட்ராய் ஆகாம இருக்கதா. சீரீஸ்ல ஜஸ்ட் 30% பவர்லயே இவன் லா ஆஃப் பிசிக்ஸை ரீரைட் பண்ணான். பிளானட்டை டெஸ்ட்ராய் பண்ற அட்டாக்ஸை ஈஸியா நெகோஷியேட் பண்ணான். ஒரு ரியாலிட்டி வெப்பிங்க இன்னொரு ஸ்ட்ராங்கான ரியாலிட்டி வெப்பரை வச்சு கவுண்டர் அட்டாக் பண்ணான். அப்போ 100% பவர்னா லைட் நாவல்ல சொல்ற மாதிரி பார்த்தா இவன் ஈஸியா எக்ஸிஸ்டன்சியை ரீரைட் பண்ணலாம். இவன் ட்ரைனிங்கும் பண்ண மாட்டான், காஸ்ட் லிமிட்ஸ் இருந்தா தானே ட்ரெயின் பண்றதுக்கு. ஆக மொத்தம் இவனோட பவர் ஜஸ்ட் அன்லிமிட்டட். இப்போ இந்த ரெண்டு காட்ஸையும் கம்பேர் பண்ணலாம். டெஸ்ட்ரக்டிவ் பவர், ரிமுரு டெர்னலை யூஸ் பண்ணி இன்ஃபைனைட் யூனிவர்சஸை கிரியேட் ஆர் டெஸ்ட்ராய் பண்ண முடியும். வாங்லிங் அன்சீல்ட் பவரை வச்சு எக்ஸிஸ்டன்ஸே எரேஸ் பண்ண முடியும். இன்ஃபைனைட் டெஸ்ட்ரக்டிவ் பொட்டன்ஷியல். இதுல எட்ஜ் வந்து வாங்லிங் தான். காசனோட பவர் மெஷர் பண்ண முடியாத அளவுக்கு இன்ஃபைனைட்னு சொல்லிருக்காங்க. அடுத்ததா ஸ்பீட் அண்ட் ரியாக்ஷன். ரிமுரு டைமுக்கு வெளியே இருக்கிற ஒருத்தன் CL மூலமா இன்ஃபைனைட் கால்குலேஷன் போடுவான். வேங்லிங் ஸ்பேஸ் டைமையே தாண்டி இருக்கான், சோ அவனோட ரியாக்ஷன்ஸ்மே இன்ஸ்டன்டேனியஸா இருக்கும். இங்க எட்ஜ் வந்து டை. ரெண்டு பேருமே பியாண்ட் ஸ்பீட் கான்செப்ட். நெக்ஸ்டா ஆக்ஸ் அண்ட் எபிலிட்டி. ரிமுரு ரியாலிட்டி மேனிபுலேஷன், சோல் மேனிபுலேஷன், CLோட ப்ராபபிலிட்டி மேனிபுலேஷன் எல்லாமே வச்சிருக்கான். வேங்லிங் கிட்ட பியூர் ரியாலிட்டி வாப்பிங், எக்ஸிஸ்டன்ஸ் எரேஷர், இம்மார்டலிட்டி நெகோசியேஷன்ஸ் மாதிரியான டெக்னிக்ஸ் இருக்கு. இங்க எட்ஜ் ரிமுருக்கு தான். காசு ரிமுரு கிட்ட CL இருக்கிறதால நிறைய வெர்சட்டிலிட்டி இருக்கு. நெக்ஸ்ட் டிஃபென்ஸ் அண்ட் டியூரபிலிட்டி. ரிமுரு கிட்ட இமேஜினரி ஸ்பேஸ் ப்ரொடக்ஷன், இன்ஃபர்மேஷன் பாடி அண்ட் இவன் யூனிவர்சல் டெஸ்ட்ரக்ஷனுமே சர்வை பண்ணுவான். வேங்லிங் இவன் அலோவ் பண்ணாம யாராலுமே இவனை டச் பண்ண முடியாது. ட்ரூ இம்மார்டலிட்டி. இதுல எட்ஜ் வாங்லிங் தான். காசு இவனோட டிஃபென்ஸ் பாசிவ் அண்ட் அப்சல்யூட் அண்ட் ஃபைனலி இன்டெலிஜென்ஸ் அண்ட் ஸ்ட்ராட்டஜி. ரிமுரு கிட்ட CL இருக்கிறதால அவனோட டாக்டிக்ஸ் ஆம்னிசியன்ட் லெவல். வாங்லிங்க்கு ஸ்ட்ராட்டஜி தேவையில்லை, பவர் இன்ஸ்டிங்க்ட்லயே வேலை செய்யும். நவ வெச் ரிமுருக்கு தான் டாக்டிக்கல் ஜீனியஸ் வித் CL வாசஸ் ரா பவர். சோ இவங்க ரெண்டு பேரும் மோதுனா என்ன ஆகும்? வாங்க ஸ்கினாரியோவா பார்ப்போம். ரவுண்ட் 1. ரிமுரு ஸ்டார்ட் பண்ணும்போது CL வச்சு சிமுலேஷனை ரன் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடுவான். வாய்ட் கார்டு அசத்தத்தை யூஸ் பண்ணி டைம் ஸ்டாப் பார்ஷியல் மேனிபுலேஷனை ட்ரை பண்ணுவான். ஆனா வேங்லிங் அவன் யோசிக்க கூட மாட்டான். அவனோட பவர் ஆட்டோமேட்டிக்கா இது எல்லாத்தையுமே நெகேட் பண்ணிரும். டைம் ஸ்டாப்மே ஒர்க் ஆகுது, காசு அவன் டைமுக்கு வெளியே இருக்கான். ரியாலிட்டி வாப்பிங் பண்ணா வேங்லிங் அதுக்கு மேல இன்னொரு வாப்பிங் பண்ணுவான். சோ நான் ரிமுரு டெர்னலை யூஸ் பண்ணி புதுசா ட்ரை பண்ணுவான். ஆனா வாங்லிங்கோட ப்ரிகாக்னிஷன் வேற லெவல்ல இருக்கும். ரிமுரு யோசிக்கிறதுக்கு முன்னாடி வேங்லிங் அதை ஈஸியா கவுண்டர் பண்ணிடுவான். நான் ரவுண்ட் 2. ரிமுரு இப்போ சீரியஸ் ஆவான். இன்ஃபர்மேஷன் பார்ட்டிகல்ஸ், சோல் மேனிபுலேஷன், எக்ஸிஸ்டன்ஸ் எரேஷன் எல்லாமே ட்ரை பண்ணுவான். பட் இங்கதான் ஒரு விஷயம் இருக்கு, இது வேற யாருக்கு வேணாலும் ஒர்க் ஆகும். ஆனா வேங்லிங்கோட ஸ்பிரிச்சுவல் பவர் ஒரு பேரியர் மாதிரி இருக்கும். அட்டாக்ஸ் அவன் பக்கத்துல கூட எக்ஸிஸ்ட் ஆக முடியாது. இப்ப வேங்லிங் திரும்ப அட்டாக் பண்ணுவான். டெக்னிக்ஸ்லாம் இல்ல, வித் ஜஸ்ட் பியூர் பவர். ரிமுரு இங்க இல்லன்னு நினைச்சாலே போதும், ரியாலிட்டி அதே மாதிரி ஆக ட்ரை பண்ணும். ஆனா ரிமுரு கான்செப்ட் அண்ட் இன்ஃபர்மேஷனா இருக்கிறதுனால டெர்னல் யூஸ் பண்ணி திரும்ப உருவாயிடுவான். ஃபைனலி தி ரவுண்ட் 3. இங்க தான் நம்ம ஒரு பிலாசபிக்கல் வாலை ஹிட் பண்ண போறோம். ரிமுருவை பெர்மனண்டா டெஸ்ட்ராய் பண்ண முடியாது, அவன் எவ்வளவு வேணாலுமே அடாப்ட் ஆவான். வேங்லிங்கோட பவர் இன்ஃபைனைட் அண்ட் மெஷர் பண்ண முடியாது. சோ இன்ஃபைனைட் அடாப்டபிலிட்டி வர்சஸ் இன்ஃபைனைட் பவர் என்ன ஆகும்? என்னோட ஆனர்ஸ் ரிசர்ச் படி பார்த்தா
வேர்டிக்ட் இதுதான். வாங்லிங் வின்ஸ். ஆனா ஈஸியா இல்ல. ரீசன் என்ன தெரியுமா? இட் வாஸ் நேச்சர் வர்சஸ் நியூச்சர். ரிமுருவோட பவர் கஷ்டப்பட்டு ஏன் பண்ணது, எவால்வ் ஆனது, அதுக்கு ஒரு பாராமீட்டர்ஸ் இருக்கு. ஆனா வாங்லிங்கோட பவர் இன்னேட் அண்ட் லிமிட்லெஸ். அவனுக்கு சீலிங்கே கிடையாது. யூனிவர்ஸ் லாஸ் அவனை கண்ட்ரோல் பண்ணாது. யூனிவர்ஸ் அவனுக்கு கீழே தான். ரிமுரு வின் பண்ண ஒரே சான்ஸ் தான் சீல் ஏதாவது வீக்னஸ் கண்டுபிடிக்கணும். ஆனா வாங்லிங் கிட்ட வீக்னஸே கிடையாது. பட் ரிமுருவை ஈஸியா எரேஸ் பண்ண முடியாது. இந்த ஃபைட் எட்டர்னலா நடக்கும். ஆனா ஒரு வின்னரை செலக்ட் பண்ணியே ஆகணும்னா வாங்லிங்கோட இன்ஃபைனைட் எக்ஸ்பேண்டிங் பவர் ஒரு கட்டத்துல ரிமுருவோட அடாப்டபிலிட்டியை தாண்டி போயிடும். இது எப்படின்னா ஒரு இம்மூவபிள் ஆப்ஜெக்ட் வர்சஸ் அன்ஸ்டாப்பபிள் ஃபோர்ஸ். ஆனா இங்க அன்ஸ்டாப்பபிள் ஃபோர்ஸ் அன்ஸ்டாப்பபிளா மாறிட்டே தான் இருக்கும். இந்த மேட்சப்ல ரெண்டுமே வேற வேற பிலாசபி. ரிமுரு growth அண்ட் எவால்யூஷனோட பீக். வாங்லிங் ஒரு லிமிட்லெஸ் பொட்டன்ஷியல். ரெண்டு பேருமே அனிமே ஹிஸ்டரியிலே வேற லெவல் கேரக்டர்ஸ். நீங்க என்ன நினைக்கிறீங்க? ரிமுருவோட இன்டெலிஜென்ஸ் வாங்லிங்கோட ராவ் பவர் ஜெயிக்குமா? கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணிருங்க. அடுத்த வீடியோல பார்ப்போம். Until then, omnipotent.